ஆதித்யா மக்களுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஏன்னா 15 வருஷம் நாங்கள் இருக்கோம். ஸோ அதான் ஆதித்யா வந்து 15வது ஒரு இடத்துல வெற்றிகரமாக எடுத்து வச்சிருக்கு. ஸோ சும்மா வெறும் ஒரு 15 வருஷம் ஓடிச்சின்லாம் இல்லாமல் எல்லா ஒரு தலைமுறைக்கும் எல்லா ஜென்ரேஷனுக்கும் அது வந்து ஒரு பிடிச்ச ஒரு சேனலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு காமெடிஸை கொண்டு போய் சேர்க்கறது வந்து நம்ம ஆதித்யா சேனல். இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், லைக் ஒரு கவுண்டமணி சார் வந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து இப்போ சினிமாவில் கம்மியாக தான் நடிக்கிறாரு. அண்ட் வடிவேல் சாரும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நடிக்கிறாரு. பட் டெய்லி அவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்களை இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நிச்சயமாக ஒரு ஆதித்யா சேனல் தான். ஒரு காமெடி பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது காமெடியன்ஸ்க்கு ரொம்ப தெரியும். ஏன்னா நம்ம காமெடி நினச்சி பண்ணுறது மற்றவங்களுக்கு காமெடியாக இல்லாட்டி அவ்வளோதான், ரொம்ப சொதப்பிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா ஸ்டார்டிங்கில்? எப்படி சார்? இல்லை, அதான் யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 100% வந்து லைக் இது சூப்பராக ஆகிடும் நம்மளால் இது பண்ண முடியாது. அங்கே எடுக்கும்போது எல்லாரும் சிரிக்கிறது அதை வச்சு தான் பண்ணுறோம். சிலது நம்ம எதிர்பார்க்காம சூப்பராகவும் ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து சரியாக போகாமையும் இருக்கும். ஸோ எனிவே அதில் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருந்தால் நம்ம சக்ஸஸ், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்த ஒரு மூவி, நீங்கள் காமெடி பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்த ஒரு மூவி, மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு மூவினா என்ன மூவி? அதான் எனக்கு ரொம்ப மனதிற்கு பிடித்தமான படம்னு சொல்லணும்னா எனக்கு வந்து எதிர்நீச்சல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுக்குலாம் லைஃப் கொடுத்த ஒரு படம். ஸோ அதில் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல இதுவாக இருந்தது. அண்டு காமெடிக்கு ரொம்ப நிறையா இருந்ததுன்னா அந்த ஆம்பளை சொல்லலாம். ஸோ அதுலேயும் வந்து படம் அந்த செட்டே பயங்கர ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்னா யார்? நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், கவுண்டமணி சார் தான். ஏன்னா லைக் அந்த வளர்றதே அவரை பார்த்து தானே வளர்ந்துருக்கோம். அண்ட் ஒரு லைக் ஒரு பெரிய ஒரு சீனில் ஒரு இது இல்லைனா கூட அவர் சொல்கிற அந்த பஞ்ச்லேயே நமக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். ஸோ நிச்சயமாக கவுண்டமணி சார் தான் நம்மளோட லைஃப் டைம். தேங்க்யூ ஸோ மச். இத்தனை நேரம் வந்து நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க, ஷேர் பண்ணீங்க. ஆதித்யா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஆதித்யா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க.